இப்போ அவங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது பூரா செஞ்சுட்டாங்களா? செய்யலையே. அடுத்து ஓட்டு கேட்ட வரும்போது நாம அவங்களுக்கு போட மாட்டோம். ஒரு 1,00,000 பேர் 1 கோடி பேர் அழகா பிழைச்சிருப்பாங்க. அதுக்கான அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. கிட்டத்தட்ட மில்ல ஓட்டினாங்கன்னா ஒரு 10,000 குடும்பம் பிழைக்கும். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர்ல செயல்பட்டு வரும் தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலை சுமார் 60 வருஷம் பழமையானது. தமிழ்நாட்டிலேயே இதுதான் பெரிய கூட்டுறவு சர்க்கரை ஆலையாம். இந்த ஆலையில ஏராளமான தொழிலாளர்கள் வேலை செய்யறாங்க. இந்த ஆலை மூலமா ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பலனடைஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த ஆலையில நேரடியா வேலை செஞ்சவங்களை தவிர பலருக்கும் இன்டைரக்டா வேலை கிடைச்சது. கொஞ்ச வருஷங்களுக்கு முன்னால கரும்பு உற்பத்தி குறைவு, கொரோனா பாதிப்புன்னு ஏற்பட்டதால சக்கரை ஆலை தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த ஆலை சீக்கிரமே பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும்னு திமுக வாக்குறுதியும் அளிச்சுது. ஆனா ஆட்சிக்கு 4 வருஷமாச்சு. இது வரைக்கும் ஆலைய திறக்கிறதுக்கான எந்த நடவடிக்கையையும் அரசு எடுக்கல. இங்க வேலை செஞ்ச பணியாளர்களுக்கு 3 வருஷமா எந்த ஊதியமும் தரல. இப்போ ஆலைய திறக்கிறதுக்கு 27 கோடி தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. 14 கோடி ரூபாய் இருந்தாலே பராமரிப்பு பணிகளை செஞ்சாலே திறக்க முடியும்னு தொழிற்சங்கங்கள் சொல்றாங்க. அந்த ஆலையை திறப்பதற்கு 27 கோடி ரூபாய் தேவை. அதில் 14 கோடி ரூபாய் ஏற்கனவே பார்த்த தொழிலாளிகளுக்கு ஒரு 3 வருஷ சம்பளம், 13 கோடி தான் மராமத்து பார்க்கறதுக்கு, அது இருந்தால் ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போவும் இந்த ஆலை பகுதியில் இந்த ஆலையில் இப்போ ஒரு 3 லட்சம் 4 லட்சம் கரும்படம் போடப்பட்டு வேறு ஆலைகளுக்கு போய்கிட்டு இருக்கு. இப்போவும் இந்த அரசு அது சம்மந்தமாக எந்த நடவடிக்கையுமே எடுக்கலைங்கிறது தான் எங்களுடைய இது. கிட்டத்தட்ட இங்கே ஒரு 45 வருஷமாக கடை வச்சிருக்கேன். இந்த மில்லை நம்பி தான் வச்சுருக்கோம். இந்த மில்லு போன எலெக்ஷன்லேயே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மில்லை ஓட்டுவோம் அப்படி பிரச்சாரம் பண்ணாங்க. யாருமே கண்டிக்கவே இல்லை. ஏதுனா ஏகப்பட்ட பாதிப்பு, கடைக்காரங்க, லாரி வச்சுருக்க டிரைவரு, விவசாயிங்க, இப்படி ஏகப்பட்ட ஆள், கரும்பு வெட்டுக்காரங்க, ஏகப்பட்ட ஆள் பாதிப்பு. கிட்டத்தட்ட இந்த மில்லை ஓட்டினாங்கன்னா ஒரு 10,000 குடும்பம் பிழைக்கும். அலங்காநல்லூர்ல தேவையில்லாம ஊருக்கு வெளியே 80 கோடி செலவு செஞ்சு ஜல்லிக்கட்டு மைதானத்தை அமைச்ச செலவுல ஆலையை திறந்திருக்கலாம்னு சொல்றாங்க தொழிலாளர்கள். ஒரு 1,00,000 பேர் 1 கோடி பேர் அழகா பிழைச்சிருப்பாங்க. அதுக்கான அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. விவசாயிகளுக்கும் சரியான காசும் கவர்மெண்ட் பட்டுவாடா பண்ணலை அந்த மில்லுல இருந்து. அதனால மக்களும் கரும்பு போட விரும்பலை. இந்த மில்லு திறந்தா ஒரு 1 கோடி பேர் ஆயினும் குறைஞ்சது கரும்பு நடுறதுல இருந்து, களை எடுக்கிறதுல இருந்து, உரம் கொடுக்கறதுல இருந்து, தண்ணி பாய்ச்சறதுல இருந்து, கரும்பு வெட்டுறதுல இருந்து, கரும்பு ஏத்துறதுல இருந்து, டிராக்டர் டிரைவர்ல இருந்து, லாரி டிரைவர்ல இருந்து, மில்ல வேலை பார்க்கறதுல இருந்து, இந்த மாதிரி கடைகள் வியாபாரத்துல இருந்து அவ்வளவும் நடக்கும். அலங்காநல்லூர் மஞ்சரோட்டை கட்டியிருந்தா கூட பரவாயில்ல. அலங்காநல்லூர் அந்த ஜல்லிக்கட்டு நடக்கிற இடத்துல கூட கட்டியிருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் அதுக்கு 14 கிலோமீட்டர் தள்ளி குட்டிமேய்க்கு வீட்டில் போய் 40 கோடி ரூபாய்க்கு ஒரு பொட்டலில் கட்டியிருக்காங்க. அதுக்கு ரோடு 80 கோடி ரூபா அதுக்கு செலவழிச்சிருக்காங்க. தேவையில்லாமல் செலவழிச்சிருக்காங்கிறதே எங்களுடையது. அதை இந்த ஆலையில் செலவழிச்சிருந்தா கூட ஒரு 3 லட்சம் 4 லட்சம் பேர் இதுக்கு கரும்பு விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், கூலி தொழிலாளர்கள், அந்த கடவையாளர்கள், அந்த அலங்காநல்லூர் பகுதியெல்லாம் டெவலப் ஆகிருக்கும். உள்ளூர் அமைச்சர் மூர்த்தி இந்த ஆலையை திறக்கிறதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு அங்கலாய்க்கிறாங்க மக்கள். கரும்புக்கு தர்றதா சொன்ன விலையையும் திமுக அரசு தரலன்னு சொல்றாங்க. லோக்கல் மினிஸ்டர் எந்த ஸ்டெப்பும் எடுக்கலாம். அவர் நினைச்சா திறக்கலாம்ங்கிறது என்னுடைய கன்டென்ஷன். ஆனால் அவர் ஏன் திறக்க மாட்டேங்கிறாரு என்னங்கிறத நீங்கள் தான் முடிவு. அதாவது இந்த அரசு கூட்டுறவாலையை திறந்து நடத்துறதுக்கு ஏன் யோசிக்கிறாங்கன்னா, இங்கே ப்ரைவேட் ஆலைகளும் இருக்குது. அவங்க அழுத்தத்தினால திறக்க முடியாமல் இருக்காங்க. எங்களுக்கு ஒரு சந்தேகம் வலுவாக இருக்குது. அதனால இது திறக்கலைன்னா நாங்கள் போராட்டத்தை வலுவாக கொண்டு செல்வோம். இந்த ஆலையில மின்சாரம் உற்பத்தி செய்யற மாதிரி ஒரு பவர் பிளான்ட் அமைக்க அதிமுக ஆட்சியில 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதுல 85% வேலை முடிஞ்சு போன நிலையில திட்டத்தை அப்படியே கிடப்புல போட்டு வச்சிருக்காங்க. ஜெயலலிதா காலத்துலதான் அந்த இது கோ ஜெனரேஷன் ரொம்ப மின்சாரம் கொண்டு வரப்பட்டது. அது கொண்டு 100 கோடி ஒதுக்கி 80% வேலை முடிஞ்சு அதுவும் அப்படியே நிற்கிது. 7-10 வருஷமா நிற்கிது. அதனால இதில் பாதிக்கப்படுறது விவசாயம். அது 100 கோடி விவசாயிகளுடைய காசும் 10 கோடி கிடக்குது. 110 கோடி அதில் போட்டு அதுக்கு அப்படியே இருக்குது. அந்த மிஷினும் அப்படியே இதாகி போய் இருக்குது.
அதனால வந்து நஷ்டம்னு சொன்னால் நீங்கள் வெல்ஃபேர் வேறு ஸ்கீமை நீங்கள் அமுல்படுத்த முடியாது. இதுவும் அதே மாதிரி விவசாயிகளுக்கு வந்து ஜீனி வருது, நீ கோஜெனரேஷன் பண்ணால் லாபத்தில் வந்துடும்ல. அது அது நட்டம்னு சொல்கிறத நாங்களால் ஏற்றுக்க முடியாது. இந்த சக்கரை ஆலையை திறக்க கோரி 2023 மற்றும் 2024 மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு பக்கத்திலேயே பல போராட்டங்கள் நடந்துச்சு. இப்போ சமீபத்துல கூட விவசாயிகள் கரும்புக்கான கொள்முதல் விலையை உயர்த்த கோரி போராட்டங்கள் நடத்தினாங்க. ஆனா திமுக அரசு ஆலையை தொடங்குற மாதிரி தெரியல. இப்போ அரசியல்வாதி எல்லாம் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்காக வந்து எதை வேணாலும் சொல்லலாம். இப்போ அவங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது பூரா செஞ்சுட்டாங்களா? செய்யலையே. அடுத்து ஓட்டு கேட்ட வரும்போது நாம வந்து அவங்களுக்கு போட மாட்டோம். தொழிலாளர்கள் நல்லதுக்காவது மனசு வச்சு இந்த ஆலையை திறக்க திமுக அரசு முன் வரணும். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.